வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நிவின் கூட வர காவேரி பார்த்தீங்கன்னா விஜய் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க. உடனே நிவின் வந்து சமாதானப்படுத்துறாரு. அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத காவேரி, எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லை நிவின், அவர் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது ரெஸ்ட்டில் இருக்கணும். ஆனால் அவர் வந்து பசுபதி பற்றி நினச்சிக்கிட்டே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார். எப்படியாவது வந்து வெண்ணிலாவோட விஷயத்த நம்ம சரி பண்ணிடணும், எப்படியாவது ஃப்ரீ ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே கூடிய சீக்கிரமே சரியாயிடும் காவேரி, நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை சமாதானப்படுத்த, நான் ஒன்று சொல்லட்டுமா நிவின், எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காட்டுறியா, வெண்ணிலா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம அப்படியே காவேரி பார்க்க, அது ஒன்றும் இல்லை நிவின், நம்ம போயிட்டு வெண்ணிலாவை பார்த்துட்டு ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னால் அது வந்து விஜய்கிட்ட ஷேர் பண்ணால் கூட ஒரு ஃப்ரீயாக வரல. அதனால தான் நீ உனக்கு வேலையாக இருந்தால் நீ கூட கிளம்ப நிவின், என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை காவேரி, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வாசலில் இறங்குறாங்க. அந்த தருணத்தில் வந்து யமுனா அப்படியே வந்து வாக் பண்ணிட்டு வராங்க. இன்னும் 2 பேரும் ஒன்றா தான் சுற்றிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது மட்டும் இல்லாமல், இருங்க இப்போவே அம்மா கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யமுனா தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் காவேரி என்ன பண்ணுறாங்க, நர்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெண்ணிலாவை ஐசியூவில் போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் வந்ததும் நீங்கள் எதுக்காக உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்ஃபெக்ஷன் ஆகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெண்ணிலாவை பற்றி விசாரிக்கும் போது எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு ஹோப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வெளியில் வந்துடுறாங்க. உள்ளே வர யமுனா என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த தருணத்தில் போய் எல்லாத்தையும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வராங்க. அப்போ போனதும் சாரதாமா கேட்குறாங்க, என்னடி தனியாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் இனிமேல் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கை இப்படியே போயிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யமுனா வந்து கேட்குறாங்க. என்னடி ஏன்டி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் வேறு எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்னடி இதுக்கு முன்னாடி அன்றைக்கி வந்திருந்தீங்க, ஏதோ வந்து நிவின் தம்பி ஏதோ வந்து உன் மேலே கை ஓங்கிட்டார், அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்குள்ளே என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவும் வந்து கேட்க, வேறு யார் உன் பொண்ணால் தான் இங்கே பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே வந்து அழுத்தமாக வந்து சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற யமுனா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா கேட்க, உடனே வந்து கங்கா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைம்மா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த மாதிரிலாம் உளறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பைத்தியம் கிடையாது, உன் பொண்ணுக்கு தான் என் புருஷன் மேலே பைத்தியமாக திரிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க, ஏண்டி இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் கேட்க, இன்னொரு பக்கம் பாட்டிமாவும் வந்து யமுனாவை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கங்காவும் வந்து திட்டுறாங்க. இந்த பக்கம் காவேரி உள்ளேருந்து சடனாக வர, ஓ மேடம் உள்ளதான் இருக்கீங்களா, வந்துட்டீங்களா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, திரும்ப காவேரியை பார்த்தும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. யமுனா இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாக போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க யமுனா, நான் வீட்டுக்கு அன்றைக்கி வந்திருந்தேன்னா அப்போ வந்து அக்காவோட கிச்சனில் இருந்தேன், அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சு, 2 பேரும் தனியாக நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கினது யார், எங்கள் வீட்டுக்காரர் தானே உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கினாங்க, இது எல்லாத்துக்குமே இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளான்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மட்டும் இல்லை அவள் ஒர்க் ஷாப்கே போகல, 2 பேரும் வந்து நல்லா பயங்கரமாக சுற்றிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி காவேரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல் பலால்னு கன்னத்தில் அற விட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டை விட்டு வெளியில் தள்ளி விடுறாங்க. இது எல்லாமே வந்து யமுனாவோட இமேஜினேஷனாக இருக்குது, அதாவது கனவாக இருக்குது. அப்புறமா யமுனாவுடைய மனசுக்குள்ளேயும் அவளை வீட்டை விட்டு வெளியில் தரத்தினாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. ஒரு பக்கம் கங்கா பாட்டி அதுக்கப்புறம் சாரதாம்மா பார்த்தீங்கன்னா வயிறு நல்லா தெரியுது இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து பேசிட்டு இருக்க தருணத்தில் உள்ளே வராங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சமயத்தில் இங்கே சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க. என்ன ஆச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைக்கா ஒரு வேலையாக வந்தேன், அதனால தான் அப்படியே பார்த்துட்டு போகலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கி வராங்க. இந்த பக்கம் நிவின் வந்து காவேரி ட்ரா பண்ணிட்டு, சரி மேலே வாங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் யமுனா வந்ததை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா என்ன பண்ணுறாங்க, காவேரி எப்போ யமுனா வந்தா, வாடி மேலே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிவின் கூடயே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நிவின் சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னோட மனசுக்குள்ளே வந்து ஐயோ இவ போனால் சண்டை போட்டுட்டே வருவாளே வண்டிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிலை வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கமாக போகும்போது அப்படியே வீட்டுக்கிட்ட என்னை ட்ரா பண்ணிட்டு போகிறதுல எவ்வளோ நேரம் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்கிறதன் பேரில் அதுக்கப்புறமா வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க நிவினை பார்த்து யமுனா. ஒரு பக்கம் மேலே போன காவேரி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னும் 2 நாள் வேலை இருந்துச்சுமானா அதுக்குள்ளே நீ தான் கூப்பிட்டுட்டியே, அதனால தான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, எல்லாம் போதுண்டி ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் உன்னை அனுப்பி வச்சேன், அதுவே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, இப்போ வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவும் வந்து சொல்கிறாங்க. யமுனாவை பார்த்து ஏடி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்க, ஆமாக்கா கீழே பார்த்துட்டு தான் வந்தேன், மேலே வாடி அப்படின்னு சொன்னா என்ன ஏதோ ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாக்கா, ஆமாம் எதுக்காக வந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க,
ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாடி. ஆனால் அவன் மூஞ்சே சரியில்லை, ஒரு மாதிரியாக தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்ல உடனே வந்து காவேரியும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் காரில் போயிட்டுருக்க நிவினை வந்து பல கேள்விகளாக வந்து கேட்டு கொள்கிறாங்க. இந்த பக்கம் பாட்டி என்ன பண்ணுறாங்க, காவேரியோட வயிற்றை பார்த்ததும் இங்கே வாடி கங்கா, என்னவோ வந்து காவேரி தான் உண்மையாலுமே மாசமாக இருக்கா மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கிண்டலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சியாகி போகிறாங்க காவேரி. பக்கம் காவேரி கிட்ட விஜயும் வந்து கால் பண்ணி பேசுகிறாரு, சேஃபாக வீட்டுக்கு போயிட்டியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டல் போய் வெண்ணிலாவை பார்த்துட்டு வந்த விஷயத்தையும் வந்து விஜய் கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பசுபதி தேடி விஜய் அலைய போகிறாரா, அதுக்கப்புறம் பசுபதி கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம வெண்ணிலாவோட நிலைமை வந்து திரும்பி அதுக்கப்புறம் வெண்ணிலா வாயிலிருந்து எல்லா உண்மைகளையும் வந்து சொல்லி விஜய் வந்து வெளியில் வராங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.